ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் இந்த தவக்காலத்தினுடைய உன்னதமான ஆசிகளும் உரித்தாகுக. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தவக்காலம் ஆரம்பித்து ஏறக்குறைய 15 நாட்களை கடக்கின்ற நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற செய்தி மத்தேயு நற்செய்தியினுடைய 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் 18ஆம் வசனங்களோடு 21ஆம் 24ஆம் வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இன்று அன்னையாம் திருச்சபையானவள் புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். புனித சூசையப்பர் கத்தோலிக்க திருச்சபையிலே இரட்சணிய வரலாற்றிலே கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே ஒரு முக்கியமான இடத்தை வகிபாகமாக கொண்டிருப்பவர். ஆகவே அவருடைய அந்த முன்னுதாரணமான எடுத்துக்காட்டான வாழ்வை நாங்கள் கண்டு பாவிக்கவும், புனித சூசையப்பரனுடைய பரிந்துரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கவும் இன்றைய நாளிலே சிறப்பாக நாங்கள் இறை வேண்டுதல் மேற்கொள்ளுவோம். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16ஆம் 18ஆம் வசனங்களோடு 21ஆம் 24ஆம் வசனங்கள் தரப்படுகின்றன. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் ஜோசப், மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் வருமாறு: அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசப்பிற்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினாலே கருவுற்றிருந்தா. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பா. அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, புனித சூசையப்பரை பொறுத்தவரையிலே நல்ல கிறிஸ்தவ விழுமியங்கள், கத்தோலிக்க பண்புகள் நிறைவாக தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தவர். தன்னுடைய வாழ்வின் யதார்த்தத்தை இந்த நல்ல பண்புகளினாலே விழுமியங்களினாலே நிறைவாக அவற்றை அணிகலன்களாக கொண்டு தன்னுடைய வாழ்வை செதுக்கி கொண்ட, உருவகித்து கொண்ட ஒருவராக புனித சூசையப்பர் எங்களுக்கு தரப்படுகின்றார். புனித சூசையப்பர் தாழ்ச்சியின், பணிவின், எளிமையின், கீழ்ப்படிதலின், ஏற்றுக்கொள்ளலின் சிறப்பான முன்னுதாரணம் என சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுமையாக எங்களுடைய இரட்சணிய வரலாற்றிலும் இன்றைய நற்செய்தியிலும் சித்தரிக்கப்படுகின்றார், வெளிக்கொணரப்படுகின்றார். புனித சூசையப்பருடைய அந்த சிறந்த இந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை முறை இதன் பெறுபலனாக கிடைத்ததென்று சொன்னால் அவருடைய மறைவான மறைந்த ஒரு ஏழ்மையின், எளிமையின், ஒரு சாதாரண அற்ப ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட வாழ்க்கையினாலே அவருக்கு இந்த பேறு பலன்களும் சம்பாவனைகளும் கொடுக்கப்பட்டன. இரட்சணிய வரலாற்றிலே இறை தந்தை புனித சூசையப்பரை தம்முடைய இந்த இரட்சணிய வரலாற்று அல்லது தன்னுடைய திட்டத்திற்கு ஒரு கருவியாக பயன்படுத்த முற்பட்ட வேளையிலே நேரடியாக கடவுள்தாமே
சூசையப்பரோடு வெளிப்படையாக கதைத்ததாக நற்செய்திகளிலே எங்கேயும் குறிக்கப்படவில்லை. கடவுளுடைய வானதூதர் மட்டும்தான் புனித சூசையப்பரோடு அதிகம் நிஜத்தில் அல்லது விழிப்புணர்வுள்ள ஒரு வாழ்விலே வெளிப்படையாக ஒரு வாழ்வின் யதார்த்தத்திலே புனித சூசையப்பரை சந்தித்ததாகவும் கதைத்ததாகவும் எங்காவது ஆவண பதிவுகள் இல்லை. எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விடயங்கள் கனவிலே, சூசையப்பரோடு நித்திரையிலே, தூக்கத்திலே கதைத்ததாக செய்தி பரிமாறப்பட்டதாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இந்த விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம் எதுவென்று சொன்னால், நித்திரையில், தூக்கத்தில், அல்லது ஒரு சாதாரண இயல்பு மனித விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையில் புனித சூசையப்பருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலும் வாழ்க்கையின் அழைப்பையும் செவ்வனை ஏற்று அதை தன்னுடைய வாழ்வின் உச்சமாக கருதி முழுமையாக தன்னை அதற்காக அர்ப்பணித்து நின்றார். அவை இந்த புனித சூசையப்பருடைய அந்த எளிமையின், மௌனித்தலின், ஒரு நிஜத்தின் வாழ்வு எங்கள் எல்லாராலும் போற்றப்பட வேண்டிய ஒன்று, வாழப்பட வேண்டிய ஒன்று. நாங்களும் அவருடைய தாழ்ச்சியை, பணிவை, கீழ்ப்படிதலை, ஏற்றுக்கொள்ளுதலை, எளிமையை எங்களுக்கும் உரியதாக்கி கொள்ள வேண்டும். புனித சூசையப்பர் அவ்வாறு ஒரு நித்திரையிலே, துயில் கொள்ளுதலிலே கடவுளோடு அல்லது இறை தூதரோடு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை சிரமாய்க்கொண்டு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பாரிய அளவிலே, மிக உச்சக்கட்டமான அளவிலே அவர் அதை நிறைவாக நிறைவேற்றி இறை தந்தையோடு ஒத்துழைத்தார். அதற்காக அவர் எஜமான் வீட்டு பொறுப்புகளுக்கு உம்மை அதிபதியாக்குவேன் என்று அங்கே விண்ணரசிலே அல்லது இறையாட்சியிலே, இறையரசிலே நிறைய பொறுப்புகள் புனித சூசையப்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அரசியல் அல்லது ஒரு சமூக வாழ்விலே நாங்கள் இந்த அமைச்சு பொறுப்புகள் அல்லது வாழ்வின் இலாகா பொறுப்புகள் அல்லது இந்த போர்ட்போலியோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பல்வேறுபட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் புனித சூசையப்பர் கற்பின் பாதுகாவலராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார், கன்னியர்களின் பாதுகாவலராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார், திருச்சபையின் பாதுகாவலராக, குடும்பங்களின் பாதுகாவலராக, திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக, தொழிலாளர்களின் பாதுகாவலராக, தந்தையர்களின் பாதுகாவலராக, நற்படிப்பின் பாதுகாவலராக, நல் மரணத்தின் பாதுகாவலராக, இவ்வாறு பல பாரிய லாகாக்கள் அல்லது பொறுப்புகள் புனித சூசையப்பரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு பெரிய மனிதருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழுகின்ற நாங்கள் அந்த பெரிய மனிதரிடத்திலே காணப்பட்ட பலதரப்பட்ட அந்த நல்ல பண்புகளிலே ஒரு சிலவற்றையாவது அல்லது ஒன்று இரண்டையாவது எங்கள் வாழ்வுக்குரிய அல்லது இந்த 2025 ஜூபிலி வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டாடிய இந்த புனித சூசையப்பருடைய விழாவிலே நான் பங்குனி திங்கள் 19 எடுத்த தீர்மானம், எடுத்த பிரதிக்கினை என்னுடைய வாழ்க்கையிலும் தாழ்ச்சி, எளிமை, பணிவு, கீழ்ப்படிதல், இக்கட்டான நிலையிலே நான் அவர்களோடு அதை ஏற்றுக்கொண்டு இக்கட்டான பணிகளை அல்லது அவமானத்திற்குரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இறை துணையோடு செவ்வனை செய்து முடிக்கின்ற அந்த பல்வேறுபட்ட சவால்கள், அச்சுறுத்தல்கள் நிறைந்த வாழ்க்கை முறைகளிலே, நெருக்கடிகளிலே நான் கிறிஸ்துவின் பெயரால், கடவுளின் பெயரால், என்னுடைய கிறிஸ்தவன் என்கின்ற அந்த உணர்வுக்குள், கத்தோலிக்கன் என்கின்ற அந்த பொறுப்புக்குள்
நான் என்னுடைய கடமைகளை பொறுப்புகளை செய்ய நானும் கடவுளுக்கு ஏற்புடைய பலவற்றிற்கு என்னுடைய வாழ்க்கையிலும் பங்களிப்பு செய்தேன் என்கின்ற அந்த மன நிறைவுக்குள் வளர இன்றைய நாளிலே இந்த புனித சூசையப்பருடைய விழா எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது, வாய்ப்பு தருகின்றது. கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மரணம் நாங்கள் நினையாத நேரத்தில், விரும்பாத நேரத்தில், எதிர்பார்க்காத விதமாக நடந்துகிற போகிற உண்டு. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அந்த மரணத்தையாவது நான் ஒரு நல்ல மரணமாக நிறைவு செய்து முடிக்க, அதை நான் பெற்று அனுபவித்து நிறைவேற்ற, கடவுளிடத்தில் என்னுடைய ஆன்மாவை ஒப்புவித்து கொடுக்க அந்த மரணத்தின் ஊடாக நான் அடுத்த உலகுக்குள்ளே ஆன்மாவை கடவுளுக்கு ஏற்புடையதாக்கி கொண்டு போக அந்த நல்ல மரணத்திற்கு இந்த புனித சூசையப்பர் பரிந்துரைக்க வேண்டும். அந்த நல்ல மரணத்தின் பாதுகாவலர் எனக்கு நல்ல மரணத்தை தரவும் தொடர்ந்து மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவை இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித சூசையப்பருடைய பரிந்துரையினாலே மகிழ்வும் சந்தோஷம் நிறைந்த சுபீட்சத்தின் நாளாக அமைய ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.